GT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Lion Dates. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion Premium Dates. மாமியார் மருமக கலக்கமூற்றும் நற்பணி மன்றத்தில் வந்திருக்கோம். தம்பி கண்ணாடிய கழிச்சு என் கண்ணு தெரியலையா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. ரெண்டு பேர் கை குத்துக்கோங்க. என்னத்துக்கு கை கொடுங்க. அண்ணா இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். மாமியார் வர்சஸ் மருமக. சோ உங்க ரெண்டு பேருக்குள்ள தான் இப்போ வந்து போட்டியே. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. பார்வதி என்ன அத்தை? அவ்வளவுதான் வரும் வாய். சரி, இப்போ இந்த டைம்ல பார்வதி மனசுல என்ன தோணிட்டு இருக்கு? ஒரு 1/2 hour விட அத்தை, நான் போய் தூங்கிட்டு வரேன். அப்படியா? காலையே முட்டு கொடுத்து புரட்டு தலமா தூக்க விடாதாங்கல்லாம். சரி, இப்போ அத்தையோட மனசுல என்ன நீங்க சொல்லுங்க பார்க்கலாம். நீ குளத்துல காலை கழுவும் போது பின்னாடி இருந்து உன்னை தள்ளி விட்டு உனக்கு காரியம் பண்றேன் பாரு. இன்னும் அந்த லெவலுக்கு வரல. அதுக்கு தான் அவ மருமகம், அதுதான் நான் மாமியார். பாத்தீங்களா? நீங்க சொல்லுங்க, மாமியார்னா எப்படி இருக்கணும்? தைரியமா சொல்லுங்க. பயப்படாதா? பயப்படாம சொல்லுங்க. எதிர்க்க பாத்துனுக்குறேன், அப்புறம் என்ன வேற சொல்லுறது? அத்தை இங்க இல்ல நினைச்சுக்கோங்க. சொல்லுங்க. சொல்லு, நீதான் தைரியமான ஆளத்தை சொல்லு. தைரியமா சொல்லுங்க, நாங்க இருக்கோம். என்ன சொல்றதா? வேலை ஏதோ செய்ய விட மாட்டாங்க, அவங்களே எல்லாம் இது பண்றாங்க, கூட ஹெல்ப் பண்றாங்க. வேலை சீக்கிரமா முடிச்சுட்டு போய் தூங்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்படி சேஃபா ஆன்சர் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, அந்த மாதிரி இல்லையா இருக்கு? யார் வந்து பயங்கரமா கோவப்படுவாங்க? எங்க அத்தை தான். இல்ல ஏன்ட்ட கோவப்பட மாட்டா, அவங்க மாமா கிட்டயும் கோவப்பட மாட்டா. வேணும்னா புள்ளிங்களை போட்டு அடிக்குவா. அந்த கோவத்தை புள்ளிங்களை போட்டு காட்டுறது, புள்ளிங்களை போட்டு அடிக்கிறது, அப்புறம் மேல போயிட்டு அவங்க புருஷங்கிட்ட காட்டு போட்டு அடிக்கிறது. நான் ஊருக்கு போயிட்டா வீட்டுல காலையிலே வேலை அப்ப அந்த முடிஞ்சு. டைம்ல யாரும் இருக்க மாட்டாங்க. நீங்க இருக்கும்போது அதுதான் நான் கேட்குவேன், ஏன் நான் இருக்குமா சைட்லன்னா? அதெல்லாம் நடிப்புப்பா, நீ வேற. ஐபிசி வங்கில வந்திருக்கோம். மாமியார் மருமக கலக்கமூற்றும் நற்பணி மன்றத்தில் வந்திருக்கோம். தம்பி கண்ணாடிய கழிச்சு என் கண்ணு தெரியலையா? கட்ட குறைக்கு கட்டம் சரியில்லை. நம்ம கூட விளையாடுறதே அவனுக்கு வேலையா போச்சுடா. கண்ணாடிய வேற போட்டுன்னு வந்துட்டுக்கிறேன். கண்ணாடி போட்டா கொஞ்சம் கியூட்டா இருப்பீங்கன்னு நினைச்சேன். பரவாயில்ல, கழட்டி வை உள்ள. கண்ணாடி போட்டா கொஞ்சம் ஸ்டைலா இருப்பேன். ஒன்னும் இல்ல, கழட்டு. சரி, ஓகே, நோ ப்ராப்ளம். பார்க்கலாம். சரி, ரெண்டு பேர் கை குத்துக்கோங்க. என்னத்துக்கு? கை கொடுங்க. அண்ணா இந்த பார்டரை தாண்டி நீயும் வரக்கூடாது, நானும் வரமாட்டேன். பேச்சு பேச்சாத்தான் இருக்கணும். எஸ், இவங்களை நீங்கள் வந்து நிறைய வீடியோவில் பார்த்துருப்பீங்க. ஆமாவோட மெயின் தூணே இவங்க தான், சாந்தா அம்மா. நல்ல ஒரு கைத்தட்டல் கொடுத்தலாம் சாந்தா அம்மாக்காக. அண்ட் இந்த பக்கம் ஃபியூச்சர் சாந்தா அம்மாவை உருவாகிட்டு இருக்க நம்ம ஜெனி என்கிற பார்வதி. கைத்தட்டல் கொடுத்துடலாம். பார்த்தீங்களா, மருமகள் கை தட்டாத கையை பாருங்க. இப்போ என்ன செக்மெண்ட் பார்த்தீங்கன்னா, மாமியார் வர்சஸ் மருமக. சரி, இங்கே யார் மாமியார் யார் மருமக? அவங்க மாமியார், நான் மருமகள். மருமகளா? மருமகள். ஓகே, ஸோ உங்கள் ரெண்டு பேருக்குள்ள தான் இப்போ வந்து போட்டியே. ரெண்டு பேருக்கு நடுவுல தான் போட்டியே. ஒன்று வந்து சாந்தா, ஒன்று வந்து பார்வதி. ஓகேவா? சரி, ஃபர்ஸ்ட் செக்மெண்ட் என்னன்னு பார்த்தீங்கன்னா, உங்களுக்குள்ள ஒரு வார்ம் அப் மாதிரி. சரிங்களா? யார் பெஸ்ட்னு பார்த்துடலாம், மாமியாரா மருமகளை பார்த்துடலாமா? ஓகே, ஃபர்ஸ்ட் என்ன பார்த்தீங்கன்னா வந்து, ரெண்டு பேரில் யார் நல்லா சவுண்டு கொடுப்பீங்க? நான் தான் கொடுக்குவேன். நீங்கள் சவுண்டே வர மாட்டேங்குது. பேச யார் சவுண்டு நல்லா கொடு? இப்போ வந்து கோவமாக இருக்கீங்க, கிச்சன்ல இருந்து உங்கள் மருமகளையோ இல்லை உங்கள் வீட்டில் இருக்கவங்க எப்படி கூப்பிடுவீங்கன்னு கூப்பிட்டு காட்ட போகிறீங்க. ரெடி? பார்வதி என்ன அத்தை? அவ்வளோதான் வரும் வாய். இப்போ பாருங்க. சரி, நீங்கள் இப்போ வந்து கோவமாக கிச்சனில் இருக்கீங்க, சவுண்டு காட்ட போகிறீங்க. உங்கள் அத்தையோ இல்லை உங்கள் வீட்டுக்காரையோ எப்படி கூப்பிடுங்க கூப்பிட்டு காட்ட போகிறீங்க. யார் சவுண்டுன்னு பார்ப்போம். ஆக்ஷன். அத்தை அத்தை கூப்பிடும் போது இல்லை, அத்தை உள்ள ஒரு பயத்தோட கூப்பிடுற மாதிரி இருக்கு. பயம் கலந்த மரியாதை. ஆனால் இங்கே அதெல்லாம் நடிக்க கூட கூடாது, ஒரிஜினலாக இருக்கணும். ஓகேவா? ரெண்டு பேரில் யாரும் பார்த்துறோம். ஸோ இதில் வந்து யார் வின்னு, யாருக்கு மைண்ட் கொடுக்கலாம் பார்த்தீங்கன்னா, இதில் வந்து பயம் கலந்ததோட கூப்பிட்டீங்க. ரெண்டு பேருமே சூப்பராக வாண்டிங்க. இருந்தாலுமே 1 point goes to பார்வதி.
ஓகேவா? ஐயோ நீங்க வந்து அவங்களுக்கு தான் மாமியார், எனக்கு இல்லை. என்னை பார்க்க அடிக்கிற மாதிரி பார்க்குறாங்க மக்களே. பாருங்க, இப்போ அடுத்ததான் வந்து இப்போ உங்கள் மருமகளால் ஒரு காரியம் ஆகணும். ஸோ நீங்கள் வந்து அப்படியே கோவத்துலேருந்து அப்படியே சாஃப்டாக ஆகி எப்படி அவங்க கிட்ட அந்த காரியத்தை நடத்துவீங்கன்னு நடிச்சு காட்ட போறீங்க. பார்வதி, இன்னைக்கு செய்யாத சாப்பாடு அவனே கொஞ்சம் வாய்னு சொல்லிடலாம். சும்மா இருப்போ, நீ ரெஸ்ட் எடுப்போ, உனக்கு உடம்பு சரியில்லை தானே, எனக்கும் ஆகல, அவனை எதுனா வாங்கிக்க சொல்ல அவுடு அப்படின்னு. சூப்பர். நீங்கள் இப்போது அவங்களால ஒரு காரியம் ஆகணும், அவங்களுக்கு எப்படி ஐஸ் வச்சு பேசி கேட்டுவீங்க? அவங்க பின்னாடியே சுற்றிட்டு இருப்பேன், அதுலேயே அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. என்னம்மா என்ன எதுனா வேணுமா, எதுனா இல்லை எதுனா ஒரு இது அப்படின்னு கேட்டு அவங்களே கண்டுபிடிச்சிருவாங்க. அதிலே கண்டுபிடிச்சிருவாங்க. ஸோ அவங்க கிட்ட கிட்ட போய் நிற்கிறதுல அவங்க கண்டுபிடிச்சிருவாங்க. அத்தை அத்தை எங்கள் அம்மா வீட்டுக்கு போயிட்டு வராங்க. அத்தை போயிட்டு சீக்கிரம் வா, அவனுக்கு எதனா ஆக்கி வச்சுட்டு போ, அப்படியே விட்டு போயிடாத பட்னியா. அப்புறம் ஒரு நாளைக்கெல்லாம் அவன் வீட்டில் இருந்து வேஸ்ட்டு தான். ஸோ இப்படி தான் கேட்பீங்களா? அத்தை அம்மா வீட்டுக்கு போயிட்டு வரீங்கன்னு கேட்டுருவீங்க? நான் கேட்கவும் மாட்டேன், அவங்களே அது கண்டுபிடிச்சிருவாங்க. வீட்டுக்கு போகணுமா அப்படின்னு. ஓகே, இருந்தாலுமே இந்திரனோட வின்னர் சாந்தாமா. 1-1 மேட்ச் ட்ராவாக இருக்குது. ஓகேங்களா? ஸோ இப்போ வந்து அடுத்தது வந்து ஒரு சூப்பரான செக்மெண்ட் தான். சரிங்களா? இப்போ நான் ஒரு வாட்டி ஸ்டாப் பண்ணுவேன். ஸ்டாப் பண்ணிங்கன்னா வாயிலேருந்து வர வார்த்தைகள் எப்படி இருக்கும்னு சொல்ல போகிறீங்க. அவள் வாயிலேருந்தா இல்லை உங்கள் வாயிலேருந்து வரணும். ஏன் வாயிலேருந்தா? ஆமாம், 2 வாட்டி சொடக்கு போட்டோன்னா உங்களோட மைண்ட் செட் இருக்கும் இல்லையா, ஒரிஜினலான யோசிப்போம்ல, அது எப்படின்னு சொல்ல போகிறீங்க. ரெடிங்களா? இது வந்து நம்ம வேக் சார் படத்தில் கூட பார்த்துருப்போமே, காமெடிலாம். இப்போ பொடவையா இல்லை வேற எதுனா? வேறு எது வேணா நான் சுச்சுவேஷன் நான் சொல்லிடுவேன். ஸோ அதுக்கேற்ற மாதிரி. ஓகேவா? போலாமா? சரி, இப்போ இந்த டைமில் பார்வதி மனசில் என்ன தோணிட்டு இருக்கு? அதான் அத்தை ஒரு 1/2 hour விட அத்தை, நான் போய் தூங்கிட்டு வரேன் அப்படின்ட்டு இருக்காங்க. அப்படியா? காலையே முட்டு கொடுத்து புரட்டு தலமா தூக்க கூடாதாக்கெல்லாம். எப்படி உங்கள் மனசில் நினைக்குது அவங்களுக்கு தெரியுது? ஏன்னா ஒரு 7 years அவங்க கூட இது பண்ணியிருக்கிறேன், அதனால ஏன் இதெல்லாம் அவங்களுக்கு தெரியும். 1 மணி ஆனால் தூங்க போயிடுவாங்களா? கரெக்டாக? இல்லை, அவ கண்ணே தெரியுது, அதுக்கு தான் சொல்கிறேன். சரி, இப்போ அத்தையோட மனசில் என்ன நீங்கள் சொல்லுங்க பார்க்கலாம். அது கொஞ்சம் கஷ்டம், ஆனால் என் மைண்ட் வாய்ஸ் நான் என்ன இது பண்ணுறேன் அவங்க கரெக்டாக சொல்லிடுவாங்க. அப்படியா? இன்னும் அந்த லெவலுக்கு வரல. அதுக்கு தான் அவள் மருமகம், அதுக்கு தான் நான் மாமியார். பார்த்தீங்களா? இதை வந்து ஒரு பர்ஃபெக்ட் மாமியார் ஆகிறதுக்கு என்ன தகுதியெல்லாம் இருக்கணும் அப்படின்றது நீங்கள் சொல்ல போகிறீங்க. மருமகள்னா எப்படி இருக்கணும் ஒரு குடும்பத்துக்குன்றதை நீங்கள் சொல்ல போகிறீங்க. ஃபர்ஸ்ட் நீங்கள் சொல்லுங்கள். மருமகளாக ஆகிறதுக்குன்னா ஒரு பக்குவம் வேணும். இப்போ வந்து காசே இல்லை, இப்போ அட்லீஸ்ட் நான் இல்லை, நான் எங்கேயோ வெளியே போயிட்டுக்கிறேன், வீட்டில் எதுவுமே இல்லை, ஏதோ கொஞ்சம் இருக்குது, அதை வச்சு செய்யணும். எப்படி செய்கிறதுன்னு யோசிக்கிற பதில், புருஷன் வர்றதுக்குள்ளேயே ஒரு 4 தக்காளி அறுத்து போட்டு, 2 வெங்காயம் போட்டு, 2 பச்சை மிளகாய் போட்டு, தக்காளி சட்னி பண்ணி வச்சுட்டு, என்ன ஒரு முட்டை கிட்ட என்ன இருந்தா, அப்படி இல்லையா அப்பளம், அதுவும் இல்லையா ஒரு ஊறுக்காய், அதுவும் இல்லையா ஒரு நெய் எடுத்து வச்சுட்டு வாங்க உக்காருங்க சாப்பிடுங்க, அத்தை இல்லை வெளியே போயிட்டாங்க, இதுதான் இருக்குது, கொஞ்சம் பெஞ்சு சாப்பிட்டுக்கோ, அத்தை அந்த மேலே ஒரு கறிகிரி வாங்கி பெருட்டி வைக்கிறேன். இதுதான் ஒரு மருமகச்சம். இருக்கிறத வச்சு குடும்பத்தை நடத்தணும். அத்தை விட்டுட்டு, அத்தை காசே இல்லை, ஒரு கேஜி கறி வாங்கணும், காசு அனுப்புனா நம்ம அங்கே என்ன வேலையாக இருக்கும்னு தெரியுமா? தெரியாது. நம்ம கையில் அந்த டைமில் ஃபோன் இருக்குமா, காசு இருக்குமா தெரியுமா? தெரியாது. அதனால இருக்கிறத வச்சு குடும்பத்தை ரன் பண்ணணும். 10 ரூபா இருக்கா, அதில் ரன் பண்ணு. 10,000 தான் ரன் பண்ணுங்கன்றது இது. விட்ட ஒரு 1000 2000 இருந்துச்சா ஆர்டர் பண்ணுங்க, அதை வீட்டுக்கிட்டே வருது டம்ஸோ, அதில் ஆர்டர் பண்ணி சாப்பிடுங்க. இல்லையா இருக்கிறத வச்சு பக்குவமாக நடத்தணும், அதுதான் மருமகம். ஓகே, நீங்கள் சொல்லுங்க, மாமியார்னா எப்படி இருக்கணும்? தைரியமா சொல்லுங்க. பயப்படாம சொல்லுங்க. எதிர்க்க பார்த்துனுக்குறேன், அப்புறம் என்ன வேற சொல்லுறது? இல்ல நினைச்சுக்கோங்க, சொல்லுங்க. சொல்லு, நீ தான் தைரியமான ஆளத்தை சொல்லு. தைரியமா சொல்லுங்க, நாங்க இருக்கோம். என்ன சொல்கிறேன்? என்ன சொல்றதா? இப்போ நம்ம எதிர்பார்ப்பா வந்திருப்போம்ல, நம்ம மாமியார்னா இப்படி இருக்கணும், நம்மளை பத்திரமா பார்த்துக்கணும், நம்ம அம்மா மாதிரி, நம்ம வீட்டு வேலையே செய்ய விடக்கூடாது, எல்லா வேலையும் மாமியாரே செய்யணும், நம்ம கால் மேலே கால் போட்டு டிவி பார்க்கணும்னு ஆசையோட வந்திருப்பீங்க. ஸோ அந்த மாதிரி எது மாமியார்னா நீங்கள் அந்த மாதிரி தான் பண்ணுறாங்களே. அந்த மாதிரி தான் பண்ணுறாங்க. என்னன்னு சொல்லுங்க. வேலை ஏதோ செய்ய விட மாட்டாங்க, அவங்களே எல்லாம் இது பண்ணுறாங்க, கூட ஹெல்ப் பண்ணுறாங்க, வேலை சீக்கிரமாக முடிச்சுட்டு போய் தூங்குங்க அப்படின்னு தான் சொல்லுவாங்க. எப்படி சேஃபா ஆன்சர் பண்ணிட்டாங்க பாத்தீங்களா? அப்படி போட்டு இப்படி போட்டு அப்படி போனானா, இப்படி போட்டு அப்படி போட்டு எப்படியோ போனானா, அந்த மாதிரி இல்லையா இருக்கு? இல்ல நிஜமாவே அது இருக்கிற உண்மையே தான்ப்பா.
சீக்கிரமா வேலை முடிச்சுட்டு போயிடுங்க, ரெஸ்ட் எடுங்க குழந்தைய வச்சுன்னு அப்படின்னு தான் சொல்லுவாங்க. நான் என்னன்னு தெரியுமா, இதுக்கு அதுக்கு சுத்துற பதில் மடமடமன்னு வேலை முடிச்சுடு, மடமன்னு முடிச்சுட்டு சாப்பிடு, குழந்தைக்கு ஊட்டிடு, நீயே சாப்பிட்ரு, புருஷனுக்கோ கொடுத்துடு, போங்க கொஞ்ச நேரம் மேலே போய் தூங்கி எழுந்துச்சி ஒரு 4 மணி 5 மணிக்கு இறங்கி வாங்க. வீடு வாசலில் பெருக்கிட்டு வெளு கொளுத்துதோ, டீ போடுறதோ, காப்பி போடுறதோ, என்ன கொழும்பு பண்ணது, காய்கறி மாவு எத்தனை கூட அறுத்து தரேன். நின்று செஞ்சுட்டு சாப்பிட்டு பிள்ளைங்களுக்கெல்லாம் விட்டு திருப்பி போய் தூங்குவோம். இதுதான் நான் சொல்லுவேன். சூப்பர். அப்போ நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி மாமியாரா இருக்காங்க, நீங்கள் எதிர்பார்த்த மாதிரி உங்கள் மருமகளா இருக்காங்களா? கொஞ்சம் இருக்காங்க. பார்த்தீங்களா, இந்த ரவுண்டோட வின்னர் சாந்தாமா. ஏன்னா கரெக்டாக ஓப்பனாக அடிச்சிட்டீங்க. யார் வந்து பயங்கரமாக கோவப்படுவா? நீங்கள் சொல்லுங்க. எங்க அத்தை தான். நீங்கள் சொல்லுங்க. அவள் ஏன்ட்டால கோவப்பட்டதெல்லாம் இல்லை. எவ்வளோ திட்டினாலும் சரி ஏன்ட்டால கோவப்பட மாட்டான். இல்லை ஏன்ட்ட கோவப்பட மாட்டா, அவங்க மாமா கிட்டேயும் கோவப்பட மாட்டா. வேணும்னா புள்ளிங்களை போட்டு அடிக்குவா. அந்த கோவத்தை புள்ளிங்களை போட்டு காட்டுறது, புள்ளிங்களை போட்டு அடிக்கிறது, அப்புறம் மேலே போயிட்டு அவங்க புருஷங்கிட்ட காட்டுவோம் போட்டு அடிக்கிறது. புருஷங்கிட்ட அடிக்கிறாளோ அது கோவம் காட்டுறாளோ அது அவங்க ஃபேமிலி. எங்ககிட்ட வரைக்கும் இது வரைக்கும் கோவம் எல்லாம் காட்டு. ஓகே. ஆனா என்னோட கேள்வி என்னன்னா, கோவம் யார் அதிகமா படுவா? உங்ககிட்டன்னு இல்ல, 2 பேர்ல யாருக்கு அதிகமா கோவம் வரும்? இப்ப வந்து அவங்க வந்து தப்பு பண்றாங்கன்னு தெரியுது, உங்களுக்கு கோவம் வருது, ஸோ நீங்க அந்த கோவத்தை எப்படி காட்டுவீங்க? அதான் சொன்னாங்க, குழந்தை மேல இல்லைன்னா வீட்டுக்கார மேல தான் போய் இது பண்ண. வீட்டுக்கார மேல 2 குழந்தைங்களையும் போட்டு போய் கத்துவேன். கத்துவீங்களா? என்னன்னு சொல்லுவீங்க? சொல்லி கேட்டுங்க, சும்மா எக்ஸாம்பிள். இது பண்ண மாட்டேன். நார்மலாக அவர்கிட்ட போய் வேற எதுனா கத்துறது. இப்போ அந்த டைம்ல தான் ஒரு துணி எதுனா, அவர் யூனிஃபார்ம் எதுனா கசக்கலையா அப்படின்னு எதுனா கேட்பாரு. அப்போ அந்த டைம்ல அந்த மாதிரி கத்தி இது பண்ணி, ஏதாவது இவங்க மேல இருக்க கோவத்தை வந்து அந்த குழந்தை மேல காட்டுவீங்க. அவர் எதுவுமே பண்ணிருக்க மாட்டாரு, ஏன்னா இவங்க மேல காட்ட முடியாதனால அங்க காட்டுவீங்க. கிட்ட காட்ட முடியாது, அதனால அவர்கிட்ட தான் போய் இது பண்ணுவோம். அத்தை பார்த்துட்டு இருக்காங்க. ஓஹோ, என்ன குறுகுறுன்னு பாக்குறீங்க? இப்படி எல்லாம் நடக்குதா? அதெல்லாம் நடக்கிறது தான். அதெல்லாம் நடக்கிறது தான். கரெக்ட். அப்ப 2 பேர்ல யார் அதிகமா கோவப்படுவீங்க? நீங்களா? சொல்லுங்க தைரியமா. நீங்க யார் நினைக்கிறீங்க அதிகமா கோவப்படுறது? எனக்கு கோவம்ன்றதெல்லாம் இல்லை. கோவம் கொஞ்ச நேரம் லபலபலபன்னு கத்துவேன், அப்புறம் சைலண்ட் ஆயிடுவேன் நான். அவ்வளோதான். நீங்க 2 பேர்ல யார் கோவப்படுவான்னு நினைக்கிறீங்க? யாருமே இல்லை, அவங்களும் நார்மலா தான் இருப்பாங்க. நானும் இப்படி சேஃபா ஆன்சர் பண்ணீங்கன்னா 2 பேருமே அவுட் ஆயிடுவீங்க. இல்ல நிஜமா தான். யாராச்சும் ஒருத்தர் சொல்லணும். நீங்க வந்து அவங்களா நீங்களான்னு சொல்லுவாங்க. எனக்கு ரொம்ப கோவம் வருப்பா. கோவம் வந்துச்சுன்னா எல்லாரையும் திட்ட ஆரம்பிச்சிடுவேன். வீட்டில் ஒருத்தர் கூட விட்டு வைக்க மாட்டேன். எல்லாரும் திட்டு தெரிஞ்சிச்சு, ஓயிலுக்கு ஏதோ பைத்து பிடிச்சிச்சு, அத்தை இவ கத்தின்னுக்கிறா அன்ட்டு எல்லாம் சைலண்ட் ஆயிடுவாங்க. அந்த டைம்ல கிட்டே போக மாட்டோம், யாரும் பேசவும் மாட்டோம். அவங்க பையன் மேலே போயிடுவாரு, இவரு இப்படி போயிடுவாரு. இது பூனை மாதிரி எதனா ஒரு வேலை செஞ்சோம், ஓ நம்ம கொஞ்சம் மாட்டினா முடிஞ்சிச்சு இன்னைக்கு அத்தை ஒரு சின்ன விட்டு வெளியவே வர மாட்டேன். உயிரே தப்பிச்சு எப்படியாவது ஓடிவிடு. கிச்சன் அவங்களுக்கு லீஸுக்கு போட்டாச்சு. வந்ததுல இருந்து அந்த கிச்சன்ல தான் இருக்குவா. எப்ப பாரு கிச்சன்ல தான் இருக்குவா. நான் திட்டுவேன், என்னத்து கிச்சன்ல நின்னுக்கிறேன். ஆனா எல்லாம் அப்படியே தான் இருக்கும். அங்க வேலை எதுவும் நடக்காது, வேலை எதுவுமே நடக்காது. டேய் மெல்ல மெல்ல, ஏன்னா செவருக்கு வலிக்கும். கொஞ்சம் 2 சாமான் இப்படி கழுவுவா, அங்க அப்படித்தான் நின்னுக்குவா. எதனா அப்படி இருக்கும். ஆனா எங்கெங்க வைக்க வேண்டியதெல்லாம் வந்து அவங்க தான் வந்து அரேஞ்ச் பண்ணுவாங்க. வந்து ஒரு நாள் போய் அது கத்தி இது என்ன இங்கக்குது அது என்ன அங்கக்குது, இது மேலே தான். அப்போ அந்த பயத்துல எல்லாம் ஆட்டோமேட்டிக்கா 2 நாள் வேலை ஆகும். 3ஆம் நாள் லோ பிபி ஆயிடும் மொல்லமா. அப்புறம் நான் எங்கன்னா ஊருக்கு போயிட்டேன்னா காலையிலே வேலை எல்லாம் முடிச்சிடுவா. நான் ஊருக்கு போயிட்டேன், வீட்டுல காலையிலே வேலை முடியும். அப்ப அந்த டைம்ல யாரும் இருக்க மாட்டாங்க. 11 மணிக்கெல்லாம் வேலை முடிஞ்சிட்டுக்கோ. என்ன பண்ற பாரு அண்ணாக்கா, இந்த அத்தை உட்காந்து டிவி பார்த்துன்னு ஏன் வேலைன்னா அது காலையிலே ஆயிடுச்சு. நீங்க இருக்கும்போது அதுதான் நான் கேட்குவேன், ஏன் நான் இருக்கும்போது சைட்லன்னா நீங்க டிஸ்டர்ப் ஆக்குறீங்க எனக்கு. அப்படியே ஓப்பனா சொல்லிடுவேன், நீங்க இருக்கிறீங்க, நீங்க வெளியே போயிடுங்க, நான் என் வேலை பாத்துக்கிறேன். ஏன் வேலை பாத்துக்கிறேன் மருமகளை நீங்க சொல்லலாமா? நீங்க ரொம்ப எனக்கு கொஞ்சம் டிஸ்டர்ப் ஆக்குறீங்க அத்தை, அதுக்கு தான் நான். அவங்க உட்காந்துட்டு இருப்பாங்க, நான் போய் அவங்களை ஏஞ்சிக்கோ சொல்ல முடியுங்களா? ஏன் ஏஞ்சிக்கோன்னு சொல்றீங்க? பெருக்கிறதுக்கா? அது கால தூக்குன்னு சொல்லுங்க, கால தூக்கிட்டு பெரிய பேர். அதெல்லாம் நடிப்புப்பா, நீ வேற. தெரிஞ்சிடுச்சா? உங்க எல்லாருக்கும் தெரிஞ்சிடுச்சா?
நம்ம இருந்தா என்ன இவங்களுக்கு ஏன்னா வேலை செய்யாத கை பிடிச்சிக்கிற மாதிரி இவங்க ஒரு கதை. இப்போ அவர் டிவி பார்த்துட்டு இருப்பாரு. அப்போ அந்த டைம்ல நான் போய் சொல்ல முடியுங்களா, ஏஞ்சுக்கோங்க மாமா நான் வீடு பெருக்கணும் துடைக்கணும்னு? அதனால நான் சொல்ல மாட்டேன். ஓ அதெல்லாம் சொல்லாம அந்த வேலை செய்யாம அப்படியே விட்டுருவீங்க. அப்புறம் வரும்போது கொஞ்சம் வீடு வாசல் கிளீனா இல்லாத கெலிஜா இருந்துச்சுன்னா அப்பயே ஸ்டார்ட் ஆயிடும். ஓ வரும்போது சென்னைக்கோ இல்லை கோயிலுக்கோ எங்கன்னா போயிட்டு வரும்போது இந்த பொருள் இங்கே இருந்தால் நான் அவளை விடவே மாட்டேன். ஏன் அங்கே இருக்குது வரும்போது கோமல் இங்கேயே இருந்துச்சு, அது ஏன் அங்கேயே இருக்கு? ஓ போயிட்டு வர வரைக்கும் இங்கேயே இருக்கான்னு. அங்கேயே இருக்கு. 2 நாள்னா கூட ஒரு பொருள் எங்கன்னா பார்த்துட்டு போவேன். போகும்போது பார்த்து வச்சுருவீங்களா? க்ளீன் பண்றாளா இல்லையான்னு பார்த்துட்டு போவேன். அது எங்களுக்கு தெரியாது, அது அவங்களுக்கு அந்த ஒரு சீக்ரெட் பா. மாமியார் மருமகளே பார்த்து உஷாரா இருந்துக்கோங்க. மாமியார் வெளியே போகும்போது நோட் பண்ணிட்டு போறாங்க. பாத்ரூம்ல ஷாம்பு கவர் கூட பார்க்குவேன். அது எங்கக்குதோ அது வர்றதுக்குள்ளே அவ க்ளீன் பண்ணி வச்சிருந்தா தப்பிச்சிக்கினா. இல்லைன்னா அதெல்லாம் சொல்லி 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 சண்டை போட்டு அவ அழுதுடுவா. அழுதுட்டோன்னே நான் அதெல்லாம் கவலையே பட மாட்டேன். வெரி ஸ்ட்ராங் ஆன்ட்டி. எங்க மாமா தான் ஃபீல் பண்ணுவாரு, அவங்க எல்லாம் ஃபீல் பண்ணவே மாட்டாங்க. ஓ மாமா ஃபீல் பண்ணுவாரா? விட்டு அவரே ஹெல்ப் பண்ணுவார் போல இருக்கு. அவர் ஹெல்ப் பண்றாரு என் கூட. பண்ணுவாரு. ஏய் இன சும்மா கத்தினே இருக்கிற பண்ணுவாங்க இரு நீ போமா நீ பைத்தியம் அது அப்படித்தான் அது ஆன்னுவாரு. அவர் ஹெல்ப் பண்ணுவார். ஆனால் நான் பண்ண மாட்டேன். அத்தை சொல்லியா எனக்கு ஒரு கோவம் வரும். அது நியாயமான விஷயத்துக்கு தான் கோவம் வருது. நல்ல இது இருந்தா நான் நல்ல மாதிரியே போயிடும். இல்லையா ஸ்மாஷ் அடி தான். ஸோ இந்த ரவுண்டோட வின்னர் சாந்தாமா. கரெக்டாக ஆன்சர் பண்ணிட்டீங்க. ஸோ அடுத்த வாட்டி உஷாராக இருங்க. எங்கள் வெளியே போகும்போது நோட் பண்ணிட்டு போவாங்க. சும்மா ஆச்சு ஏதாச்சும் ஒரு பொருளை மாற்றி வச்சிருங்க. எதுவுமே இல்லை கூட திட்டு இல்லைங்களா? அதுக்கும் திட்டா? ஏங்க பொருளை மாற்றி வச்சா ஏன் திட்டுறீங்க? அந்தந்த பொருள் அந்த இடத்துல தான் இருக்கணும். இந்த சாவி அவ கைக்கு போகணும்னா இன்னும் கொஞ்ச நாள் இன்னும் கொஞ்ச நாள் அவருக்கு கை காட்டுங்க. இப்ப போயிடுச்சு பாருங்க. பொறுப்பு வரணும். கையில் தொட்டாலே சாக்கு அடிக்குது, கண்ணிலே சாக்கு அடிக்க வைக்கிறீங்க. சீக்கிரம் வாங்கிடுவேன். அப்படி வாருங்க நீங்க கொடுத்தா ரன் பண்ணிடுவீங்கல்ல. அதான் இது அந்த டைம்ல மட்டும் தான் அவங்க கத்துவாங்க. ஒரு கிச்சன் கிளீன் ஆகலைன்னா அந்த டைம்ல கத்துவாங்க. அது ஃபுல் டைமா கத்தணும்னு சொல்றீங்களா? அந்த மாதிரி கத்தக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு நான் இது அதாவது கிச்சன் கிளீன் ஆனாலும் அவங்க அந்த வேலையை செய்யணும்ன்றீங்களா? என் கூட கொஞ்சம் ஹெல்ப் பண்ணா. VGT Holidays. GT Holidays, South India's #1 travel brand. Lion Dates. இது தரும் ஆரோக்கியம் இயற்கையானது. Lion Premium Dates.